இதை தொடர்ந்து 2012 சன்னி வெயின் அவரும் பாத்தீங்கன்னா செகண்ட் ஷோ என்ற படத்தின் மூலியமா அறிமுகம் வராரு. ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம கடைசி காலங்களில் வந்து பல படங்களை சப்போர்ட்டிங் ரோல்லாம் நடிச்சிருந்து அவங்கள தொடர்ந்து பாத்தீங்கன்னா கவியூர் பொன்னம்மா அவங்க நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாருக்கும் தமிழ்ல பல படங்களை சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல எல்லாம் நடிச்சிருந்த சுகுமாரி அவங்க. இவர்களை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 1975 உற்சவம் என்ற படத்து மூலியமா மலையாள சினிமா கிடைச்ச பொக்கிஷம். சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய காளி தமிழ் தெலுங்குல என்ற 2 மொழியில காளி என்ற திரைப்படம் எடுக்கப்பட்டது ஏகம்நாத் பிலிம்ஸ் தயாரிப்புல. அதுல பைலிங்குவல் படம் வந்து அலாவுதீனும் அற்புத விளக்கம். இதுல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல்ஹாசன், அப்புறம் நம்ம ஜெயபாரதி, ஸ்ரீபிரியா இவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் அது. ஆவரம்பூ, தேவர் மகன் போன்ற படங்களை கொடுத்த பரதன் அவர்கள் வந்து 1975 பிரயாணம் என்ற படத்து மூலியமா அறிமுகமாயிருக்காரு. வின்சென்ட் அவருடைய மகன்கள் பாத்தீங்கன்னாக்கா ஜெயன் வின்சென்ட், அஜயன் வின்சென்ட் வந்து அவங்க எல்லாம் ஒளிப்பதிவாளர்களா போயிட்டாங்க. அவருடைய மனைவி நஸ்ரியா நசீம் பாத்தீங்கன்னா அவங்களும் இப்போவும் பாத்தீங்கன்னா இந்த சூஷ்ம தர்ஷினி போன்ற பல படங்கள், வித்தியாசமான படங்கள் மீண்டும் நடிக்க ஆரம்பிச்சு நல்லா நமக்கு எல்லாம் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இவர்களை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 1975 உற்சவம் என்ற படத்து மூலியமா மலையாள சினிமா கிடைச்ச பொக்கிஷம் திரு IV சசி அவர்கள். அவர் வந்து மலையாளத்துல அறிமுகமானா கூட வந்து சென்னை வாசியா இருந்துகிட்டு இருக்க அவரு அந்த பீரியட்ல தமிழ்ல பல படங்களும் கொடுத்திருக்காரு. உதாரணம் சொல்லணும்னா மக்கள் கலைஞர் ஜெய்சங்கருடைய ஒரே வானம் ஒரே பூமி என்ற படம், மொத்த படப்பிடிப்பு வந்து அமெரிக்கால எடுக்கப்பட்ட படம் அது. அதுக்கப்புறம் நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய காளி தமிழ் தெலுங்குல என்ற 2 மொழியில காளி என்ற திரைப்படம் எடுக்கப்பட்டது ஏகம்நாத் பிலிம்ஸ் தயாரிப்புல. அதுல கதாநாயகா நடிச்சது அவருடைய துணைவியாரு சீமா அவர்கள். சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு திரு IV சசி அவர்கள். தொடர்ந்து IV சசி இயக்கத்துல சீமா அவர்கள் வந்து 30 படங்கள் நடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இயக்குனர் கதாநாயகி வந்து கடைசியில தம்பதிகளா மாறிட்டாங்க. இன்னைக்கு அவங்களோட வாரிசுகளால அதுல அவரோட மகன் வந்து டைரக்டரா அறிமுகமாயிருக்காரு. காளியை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவர் இன்னொரு படம் இயக்குது பைலிங்குவல் படம் வந்து அலாவுதீனும் அற்புத விளக்கம். இதுல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல்ஹாசன், அப்புறம் நம்ம ஜெயபாரதி, ஸ்ரீபிரியா இவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் அது அலாவுதீனும் அற்புத விளக்கம். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா 84 வந்து இவிட தொடங்குன்னு அப்படின்ற படத்து மூலியமா சசிகுமார் அவர்கள் அறிமுகமாறாரு. அதுக்கப்புறம் 1984 பூச்சுக்கொரு மூக்குத்தி என்ற படத்து மூலியமா நல்ல காமெடி அம்சம் உள்ள படங்களை கொடுக்க ஆரம்பிச்சவர் நம்ம இயக்குனர் பிரியதர்ஷன். அந்த பீரியட்ல 84 ஆரம்பிச்ச அவருடைய காமெடி ரோ ஆஃப் பிலிம்ஸ் மலையாளத்துல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ல சில படங்கள் கொடுத்து இன்னைக்கு ஹிந்தியில இன்னைக்கு பேர் போற்றும் ஒரு மணி பேக் கேரண்டி டைரக்டரா இன்னைக்கு வந்து ஹிந்தி சினிமால திகழ்ந்துட்டு இருக்காரு பிரியதர்ஷன் அவர்கள். அவரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 1975 ஜி அரவிந்தன் என்ற டைரக்டர் உத்தரயானம் அப்படின்ற படத்து மூலியமா அறிமுகமாயிட்டு அரவிந்தன் அவர்கள் பல விருதுகள் கொண்ட படங்களை எல்லாம் கொடுத்திருக்காரு. அவரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 1973 அதுக்கப்புறம் வந்து ஹரிஹரன் பண்ணிய படங்கள்ல வந்து குறைவா இருந்தா கூட ஆனா ஒவ்வொரு படமும் போற்றப்படக்கூடியவை அப்படிப்பட்ட படங்கள் தான் அவர் கொடுத்திருக்காரு. அவர் அறிமுகமான படம் வந்து லேடிஸ் ஹாஸ்டல்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 1979 பத்மராஜன் என்ற இயக்குனர் பாத்தீங்கன்னாக்கா பெருவழியம்பலம் படத்தை வந்து கொடுத்திருக்காரு. அப்புறம் அதே 1975 பாத்தீங்கன்னாக்கா பரதன், ஆவரம்பூ, தேவர் மகன் போன்ற படங்களை கொடுத்த பரதன் அவர்கள் வந்து 1975 பிரயாணம் என்ற படத்து மூலியமா அறிமுகமாயிருக்காரு. அதுக்கப்புறம் ரதி நிர்வேதம் போன்ற பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு. ரதி நிர்வேதம் வந்து ஆனந்த் தேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு, ஜெயபாரதி அவர்கள் நடிச்ச படம். அது நான் ஆனந்த் தேட்டர்ல அப்போ ஸ்கூல் படிக்கும் போது போய் பார்த்தேன். அது அப்போவே எனக்கு தெரிஞ்சு 50 நாளுக்கு மேல வெற்றிகரமா ஓடி அந்த படம் மலையாள படம் ரதி நிர்வேதம். நீல் ஃபெஸ்டனை தாண்டி சில படங்கள் அந்த பீரியட்ல வந்து சஃபயரும் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து ஆனந்த் என்ற தேட்டர்ல இந்த படங்கள் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சதுங்க. அதுக்கப்புறம் வந்து 1987 லோஹிதா தாஸ் என்ற இயக்குனர் அவர் பாத்தீங்கன்னா பூத கண்ணாடி என்ற படத்து மூலியமா அறிமுகம் ஆனாரு. அதுக்கப்புறம் பல வெற்றி படங்களுக்கு கதாசிரியராக இருந்திருக்காரு, பல படங்கள் இயக்கியும் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 82 சத்ய நந்திகாடு. இன்னைக்கும் அவர் வந்து ஒரு
சத்யன் அந்திகாடு சார் படம்னா அது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ற ஒரு படமா இருக்கு. ஒவ்வொரு படமா அந்த மாதிரி ஒரு மைல்கல் கொடுக்குற படங்களா அமைஞ்சிருக்கு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா குறுகண்டே கல்யாணம், அப்புறம் ஞான் பிரகாசம், இது போன்ற சில படங்கள் தான் நான் உதாரணமா உங்களுக்கு ரெஃபரன்சஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து 72 அடூர் கோபாலகிருஷ்ணன், இவர் படங்கள்லாம் மறக்கவே முடியாது. நான் சுயம்பரம் போன்ற பல படங்களை கொடுத்தவர் அடூர் கோபாலகிருஷ்ணன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டைரக்டர் ரஞ்சித், ராவண பிரபு கொடுத்த நம்ம ரஞ்சித் ஆகட்டும், அப்புறம் வந்து கொச்சு தெம்மாடி என்ற படத்தை கொடுத்த இயக்குனர் ஏ வின்சென்ட் ஆகட்டும். வின்சென்ட் அவருடைய மகன்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயன் வின்சென்ட், அஜயன் வின்சென்ட் வந்து அவங்கெல்லாம் எல்லாம் ஒளிப்பதிவாளர்களாக போயிட்டாங்க. இவர் ஒளிப்பதிவாளர் கம் டைரக்டருங்க இவர். அதுக்கப்புறம் வந்து ஜோஷி வந்து பார்த்தீங்கன்னா 1978 ஜோஷி அவர்கள் வந்து டைகர் சலீம் என்ற படத்து மூலியமா அறிமுகனாரு. அவருடைய அந்த நியூ டெல்லி, அவருக்கும் மம்முட்டி அவர்களுக்கும் பெரிய காம்பினேஷன், ரொம்ப சூப்பர் ஹிட் படங்கள் எல்லாம் கொடுத்தாரு. அதுல முக்கியமா ஒரு படம் நான் சொல்லணும்னாக்கா, மலையாளத்துல நடிகர் சங்கத்துக்காக ஒரு படம் செஞ்சாங்க அவங்க கட்டட நிதிக்காக. அந்த படம் பேர் வந்து 2020. இந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்கா அதுல வந்து மம்முட்டி மோகன்லால் ஆரம்பிச்சு அன்னைக்கு மலையாள சினிமாவில் இருந்துட்டு இருக்க அத்தனை உச்ச நட்சத்திரங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கேரக்டர்ஸ்ல நடிச்சிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கதையை திரைக்கதையை உருவாக்கி இந்த ஜோஷி அவர்கள் கொடுத்து அது மாபெரும் வெற்றி கண்ட படம். அதை வந்து தமிழ்ல ரீமேக் பண்றதுக்கு சில பேர் ரைட்ஸ் வாங்கி வச்சிருந்தாங்க. அவங்களால அந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியல. சில படங்கள் வந்து சில லாங்குவேஜுக்கு அது மட்டும்தாங்க பொருந்தும். எப்படி நம்ம வந்து கேப்டன் பீரியட்ல நடிகர் சங்கத்துக்காக செய்யப்பட்ட இந்த தமிழ் மெகா ஸ்டார் நைட் மலேசியா சிங்கப்பூர்ல நடத்தப்பட்டது, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஷோவே நடத்தப்படலையோ, அதே போல மலையாள நடிகர் சங்கம் சார்பில் 2020 திரைப்படம் மாதிரி வேற எந்த மொழியில அந்த மாதிரி எடுத்து சக்சஸ் பண்ண முடியலங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷாம் பிரசாத், இவர் வந்து அவார்டு படங்களோட ஃபோக்கஸ்ல தான் பெரும்பாலும் படங்கள் பண்ணியிருப்பாரு. அதுக்கு குறிப்பா ஒரு உதாரணம் சொல்லணும்னா அக்னி சாட்சி என்ற ஒரு படம் சொல்லலாம். அதுக்கப்புறம் சந்தோஷ் சிவன், ஒளிப்பதிவாளர் கம் டைரக்டர், அவருடைய படங்கள் பெரும்பாலும் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்ல ஏதோ ஒரு அவார்டு கண்டிப்பா தட்டிட்டு வந்துடும். அந்த மாதிரியான படங்கள் தான். அவருடைய ஒரு படம் உரிமைன்னு ஒரு படம் நான் ஒர்க் பண்ண ஒரு சந்தோஷம், அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சதுங்க. அதுக்கப்புறம் டைரக்டர் சீனிவாசன் அறிமுகமானாரு. அதை தொடர்ந்து டிவி சந்திரன், அப்புறம் வந்து ஜெயராஜ் அவருடைய படங்கள்லாம் கொஞ்சம் சீரியஸான படங்கள்ல, அதே சமயத்தில் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ் நிறைய படங்கள் கொடுத்துருக்காரு ஜெயராஜ் அவர்கள். ஷாஜி கைலாஷ் நமக்கு தமிழ்ல பல படங்கள் கொடுத்துடலாம் நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பாக அந்த பாஸ்கர் ராஸ்கல் போடுற படங்கள் எல்லாம் அது மலையாளத்திலேயே மம்முட்டி நயன்தாரா அவர்களை வச்சு மாபெரும் சூப்பர் ஹிட் ஆகி அதை தான் தமிழ்ல வந்து அரவிந்த் சுவாமி அமலாபால் வச்சு அந்த படத்தை டைரக்ட் பண்ணாரு ஷாஜி கைலாஷ் அவர்கள். அதை தொடர்ந்து கேஜி ஜார்ஜ், மாயா என்ற படத்து மூலியமா 1978 கேஜி ஜார்ஜ் என்ற பல வெற்றி படங்களை கொடுத்தவர். அப்புறம் அந்த லேட் 80ஸ்க்கு அப்புறம் பல டைரக்டர்கள் வந்து மலையாள சினிமா வந்து வேற திசைக்கு கொண்டு போயிட்டாங்க. மலையாள சினிமான்னு அப்படி காலை தூக்கி பார்க்குற அளவுக்கு கொண்டு போன இயக்குனரோட பட்டியல் தான் இப்போ நான் சொல்லிட்டு வரேன். அதுல இந்த இயக்குனர்கள் கண்டிப்பா உண்டு. பாத்தீங்கன்னாக்கா 78 வந்த உரத்திர ராத்திரின்ற ஒரு படம், பாலச்சந்திர மேனன், அவர் வந்து கேரளத்து பாக்யராஜ்னு சொல்லுவாங்க. அவருடைய படங்கள் பேட்டர்ன் அந்த மாதிரி தான் இருக்கும். அவர் நடை உடை பாவனை கூட கிட்டத்தட்ட கொஞ்சம் பாக்யராஜ் சார் அவர்களை ரிசம்பிள்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவர் பாலச்சந்திர மேனன், அவர் பாக்யராஜ் மாதிரி இருப்பாங்க. அவர் ஒரு பீரியட்ல கலக்கினாரு. அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா KS சேது மாதன் அவர்கள், அவர் 1961 அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஞானசுந்தரி போன்ற பல வெற்றி படங்களை கொடுத்தவர் KS சேது மாதவன். மலையாளத்திலும் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அவர் மலையாளத்தில் ஹிட்டான பல படங்கள் வந்து தமிழ்லயும் ரீமேக் செஞ்சிருக்காருங்க. அதுக்கப்புறம் ராஜீவ் அஞ்சல் பார்த்தீங்கன்னா சுரேஷ் கோபிக்கும் அவருக்கும் பெரிய நல்ல காம்பினேஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பல வெற்றி படங்கள் கொடுத்த காம்பினேஷன் ஜோடிகள் தான் இது. இந்த டைரக்டர் ராஜீவ் அஞ்சல். குறிப்பாக அந்த பட்டர்ஃப்ளைஸ்னு ஒரு படம் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து தம்பி கண்ணன் தானம், இவர் வந்து ஒரு கமர்ஷியல்ஸ் படங்கள் நிறைய கொடுத்துருக்காரு, நிறைய வெற்றி படம் கொடுத்துருக்காரு. அதுல ஒரு பார்த்தீங்கன்னா இது ஒரு தீர்த்தம் அப்படின்னு ஒரு படம் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் வந்து 1986 அறிமுகமான வேணு நாகவல்லி, இவர் பார்த்தீங்கன்னா சுகுமோ தேவி அப்படின்ற படம். அப்புறம் வந்து சித்திக் லால், ராமோஜி ராவ் ஸ்பீக்கிங், அதுல இருந்தா சித்திக் லால்னு மலையாள சினிமால பரபரப்பா பேசப்பட்ட இரட்டை இயக்குனர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜி தம்பி, அப்புறம் பி அனில், அஞ்சலி மேனன், இதெல்லாம் ஒரு கட்டம் வந்து 90ஸ்ல வந்துட்டு போயிட்டுங்க. 2000க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்த இயக்குனர்கள் அது அப்படியே வந்து மலையாள சினிமா வந்து தமிழ் சினிமா மாதிரியே கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பல படங்கள் மலையாள லாங்குவேஜ் புரியலனா கூட தமிழ் படம் பார்க்குற ஃபீல் அளவுக்கு கொடுத்து உட்கார வச்ச இயக்குனர்கள் பட்டியல் தான் இப்போ நான் சொல்ல போகுது. அதுல ஆரம்பிப்போம் பார்த்தீங்கன்னாக்கா ஜீத்து ஜோசப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிடெக்டிவ் மூலியம் அறிமுகனாலும் ஜீத்து ஜோசப்னா இன்னைக்கு ஒரு மலையாள சினிமாவில் ஹாட் கேக்காக இருந்துட்டு இருக்காரு.
அந்த திருஷ்யம் என்ற படம் பார்த்தீங்கன்னா மோகன்லாலை வச்சு ஆரம்பிச்சு அது வந்து பார்ட் 1 வந்து மலையாளத்தில் ஹிட் ஆகி அது தமிழில் வந்து உலகநாயகன் அவர்கள் நடிச்சு அந்த படம் ஹிட் ஆகி தெலுங்குல வெங்கடேஷ் அவர்கள் நடிச்சு ஹிந்தியில் அஜய் தேவ்கான் இப்படி 4 லாங்குவேஜில் அதாவது பேன் இண்டியா காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வைஸ் அந்த படத்தை வந்து ஹிட் ஆகி ரீமேக் நடந்துட்டு போன சீக்வல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த திருஷ்யமோட சீக்வல் தான் சொல்லணும். நான் இவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா அல்ஃபோன்ஸ் புத்திரன் நேரம் ஹிட் ஆனதை விட அதிக அளவுக்கு அதோடைய 2வது படம் தமிழ் ஹிட் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த படம் பேர் வந்து பிரேமம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா மலையாளத்தை விட அதிக நாட்கள் ஓடி அதிக வசூல் கொடுத்த படம் பிரேமம் தமிழ்நாட்டில் தாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அதாவது இந்த பிரேமம் படம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு காட்டு ஓட்டம் ஓடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் கூட எத்தனை நாள் ஓடிச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கேரளாவோட அதிக அளவுக்கு சமீப காலங்களில் அதிக நாட்கள் தமிழ்நாட்டில் ஓடின ஒரு மலையாள படம் சொன்னால் அது அந்த பிரேமம் தாங்க. அந்த அளவுக்கு அதுக்கப்புறம் எந்த படமும் அந்த அளவுக்கு ஓடலை. அது மட்டும் இல்லை, இன்னைக்கும் பல மல்டிபிளெக்ஸஸ்ல குறிப்பாக பிவிஆர் போல மல்டிபிளெக்ஸில் பல ஃபெஸ்டிவல்ஸில் பார்த்தீங்களா, இப்போ வேலண்டைன்ஸ் டே ஆகட்டும், லவர்ஸ் டே ஆகட்டும், இந்த மாதிரி நாட்களில் திடீர்னு மறுபடியும் இந்த பிரேமம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரேமம்ல கிடைச்ச 4 பொக்கிஷங்கள் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிவின் பாலி அந்த படத்தோட ஹீரோ. அது போக அந்த படத்தின் 3 கதாநாயகிகளை இன்னைக்கு வந்து பேன் இண்டியாவை ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறாங்க சாய் பல்லவி அவர்களை தொடர்ந்து வந்து நம்ம மடர்னா செபாஸ்டியன், அப்புறம் வந்து அனுபமா பரமேஸ்வரன். அந்த 3 ஜென்ரேஷன் மாதிரி காமிச்சு நிவின் பாலியோட கேரக்டர்ஸ்ல அந்த 3 ஹீரோயின்ஸை டிராவல் பண்ண அந்த பிரேமம் படம் இன்னைக்கும் பல தமிழ் சினிமா ரசிகர்களுடைய க்ளோஸ் டு த ஹார்ட் இந்த படம் மூவி இந்த பிரேமம். இவர்களை தொடர்ந்து இந்த ஜீத்து மாதவன், வினீத் சீனிவாசன் போன்ற பல வெற்றி இயக்குநர்கள் இன்னைக்கு மலையாள சினிமாவை வேற லெவல் சினிமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு நான் ஏன் இந்த பட்டியலில் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சமீப காலத்தில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2018 ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் காஸ்டே இல்லாமல் 5 புதுமுகங்களை மட்டுமே வச்சு எடுத்த ஆப்ரேஷன் ஜாவா போன்ற படங்கள் ஆகட்டும், அது வந்து லாக்டவுன் டைம்ல ரிலீஸ் ஆகிட்டு நான் பார்த்த படம். இந்த மாதிரி பல படங்களை வந்து மலையாள சினிமாவை எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச படங்களாகும். அதாவது குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள்ள எடுத்து, அதாவது 2018 பார்த்தீங்கன்னா மொத்தம் அவங்க பட்ஜெட்டை 25 கோடியாம். 25 கோடியில் எடுத்து கிட்டத்தட்ட 100 கோடிக்கு அதிகமாக வசூல் கொடுத்த படம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2018 அப்புறம் தமிழ் சினிமாவில் பெரிய அளவுக்கு பரபரப்பு ஏற்படுத்திய படங்கள் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் தான் ஆவேசம். ஃபஹத் ஃபாசில் தயாரிச்ச அந்த ஆவேசம் படம் இன்னைக்கு மாபெரும் வெற்றி கண்டிருக்கு தமிழ்நாட்டில் கூட. அதே போல அந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்து பெரிய அளவு கொண்டாடப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த மஞ்சுமல் பாய்ஸுக்கு அப்புறம் அந்த கொடைக்கானல்ல இருக்கிற அந்த குணா கேவ்ஸ் வந்து இவ்வளவு பிரபலம் ஆச்சு. மீண்டும் குணா படத்தை பார்க்கறதுக்கு பல பேரை தூண்டிய படம் இந்த மஞ்சுமல் பாய்ஸ். இந்த மஞ்சுமல் பாய்ஸ் ஆவேசம் இது கூடவே பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு நல்ல லவ் சப்ஜெக்ட் பிரேம்புலுன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னாக்கா அந்த மமிதா பாய்ஸுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஃபேன் ஃபாலோயிங், சாய் பல்லிக்கு அப்புறம் நான் வந்து அவ்வளவு பெரிய கிரேஸ் தமிழ்நாட்டில் பார்த்த மலையாள நடிகள் பார்த்தீங்கன்னா அது மமிதா பாய்ஜுக்கு இருந்தாங்க. இப்படி ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு, இப்படி ஒரு கிரேஸ் இருக்கு. அந்த பொண்ணோட துடுக்குத்தனம், அந்த கேரக்டர் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாய் பல்லியை பார்த்தது, அதுக்கு அப்புறம் அந்த நஸ்ரியா நசீம், ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நதியா, அந்த பாணியில் வந்துட்டு இருக்கிற அந்த பொண்ணு தான் இந்த மமிதா பாய்ஜு அவர்களை இப்போ தமிழ் சினிமாலேயும் இப்போ கால் பதிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு படங்கள் அமையுது, அவங்களோட திறமைகள் தமிழில் எப்படி வெளியே வருதுன்னு பின்னாடி காத்திருந்து பார்ப்போம்.